துலாம் ராசி, துலா லக்னம். இந்த துலா ராசி, துலா லக்னத்துக்காரங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தாலே அவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடும். அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி இல்லன்னா, இவங்களே பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுடைய இவங்களுடைய ராசியில சனி உச்சம் அப்படிங்கிறனால சனீஸ்வரன், ஈஸ்வரனோட பிள்ளை அவங்க. அப்ப இவங்க கிட்ட உச்சபட்சமா ஒரு நேர்மையும், உண்மையும் இருக்கும். தன்னை அழகுபடுத்தி சொகுசா வாழவும் தெரியும். இல்ல எத பத்தியும் கவலைப்படாம வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு, இல்ல சேலைய தூக்கி சொருகிக்கிட்டு, எல்லா வேலையும் எல்லாருக்கு முன்னாடியும் செஞ்சு முடிச்சு ஜெயிச்சுட்டேன் அப்படின்றது காட்டக்கூடிய அந்த அந்த ஒரு கம்பீரமும், அந்த விடாப்பிடியான அந்த போராட்ட குணமும் இருக்கும். துலா ராசி, துலா லக்னத்துக்காரங்க ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. யார் பக்கமும் சாய மாட்டாங்க. தராசு தானே சிம்பல். தராசு தானே அந்த அந்த ராசியோட லக்னத்தோடைய சிம்பல். தராசு போல தான். வணக்கம். துலாம் ராசி, துலாம் ராசி, துலா லக்னம். துலா ராசி, துலா லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுடைய ஒரு பிணக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்க சூரியன் நீசம். சூரியன் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா தந்தையை தான் குறிக்கும். சந்திரன்னா தாய், சூரியன்னா தந்தை. இவங்களுக்கு தந்தை மீது பற்று இருக்கும், அன்பு இருக்கும். அவங்க தந்தைக்கும் இவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இருவரும் சேர்ந்து பயணிக்க முடியாது. ஏன்னா இங்க சூரியன் நீசம்ங்கிறப்ப தந்தையோட அவங்க சேரும்போது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். துலா ராசி, துலா லக்னத்துக்காரங்க கிட்ட கேளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க தந்தையோட உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப அன்பா இருந்தாங்கன்னா அவங்க தந்தையை பிரிஞ்சு இருப்பாங்க. தந்தையை பிரிஞ்சு இருக்கு, நாங்க அன்பு செலுத்திக்கிறோம். இல்ல தந்தை அவங்கள விட்டு மறந்திருப்பாங்க வெகு சிறு வயதிலேயே. தந்தையோட உறவு அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காது. ஏன்னா சூரியன் நீசம். இன்னொரு விஷயம், சூரியன் தான் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த துலாம் ராசி, துலா லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இயல்புலே சிறு வயதுல இருந்தே உடல் சார்ந்து ஏதாவது ஒரு சுகவீனங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உஷ்ணம் சார்ந்து அந்த எனக்கு ஹீட் பால்ஸ் வருது, இல்லைன்னா எனக்கு தலை வலிக்குது, எனக்கு நீர் கோர்த்துக்குச்சு. இந்த மாதிரி வெப்பம் சார்ந்த, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த துலாம் ராசி, துலா லக்னத்துக்காரங்களுக்கு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க சனி உச்சம். சனி உச்சங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சனிங்கிறது தொழில்காரகன். அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வச்சுக்கணும். இந்த துலா ராசி, துலா லக்னத்துக்காரங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தாலே அவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடும். உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, இல்ல டிவி பாருங்க, இல்ல எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களால முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அவங்களுக்கு ஒர்க் தான் ரிலாக்ஸே. ஒர்க் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க. ஒர்க் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது போயிட்டு வந்துகிட்டு வேலை சம்பந்தமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க சனி உச்சங்கிறப்ப அவங்களால வேலை செய்யாம இருக்க முடியாது. அந்த உடல் சுகவீனம் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அந்த உடல் சுகவீனத்தை புஷ் பண்ணி அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், துலா ராசி, துலா லக்னத்துக்காரங்க ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. யார் பக்கமும் சாய மாட்டாங்க. தராசு தானே சிம்பல். தராசு தானே அந்த அந்த ராசியோட லக்னத்தோடைய சிம்பல். தராசு போல தான். எந்த பக்கமும் சாயாம நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகள் இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு துலா ராசி, துலா லக்னத்து பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 2 குழந்தைகளுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு அவங்க கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. அண்ணன் தம்பி சண்டை போட்டு வர்றாங்க, இல்ல அக்கா தங்கச்சி சண்டை போட்டு வருது, இல்ல அண்ணனும் தங்கச்சி சண்டை போட்டு வர்றாங்க. சின்ன வயதுல இருந்தே, "அப்பா எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்னா, பொண்ணுக்கு சார்பாவும் பேச மாட்டாங்க, பையனுக்கு சார்பாவும் பேச மாட்டாங்க. ஆணோ, பெண்ணோ, அப்பாவோ, அம்மாவோ. அவங்க துலா ராசி, துலா லக்னமா இருந்தா. என்ன பிரச்சனையோ அத கரெக்ட்டா அலசி ஆராய்ந்து தீர்வு சொல்லி, "நீ தான் தப்பு பண்ண, நீ தான் மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல, "இவங்க தான் சரி, நீ தான் தப்புன்னு" சொல்லிடுவாங்க. அதனால தான் வியாபாரம் செய்றவங்கள்ட்டயும், நீதித்துறைகிட்டயும் இவங்களுடைய தராச குடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்தே இன்னொரு விஷயம் சொல்ல முடியும். துலா ராசி, துலா லக்னத்துக்காரங்க கிட்ட மிக உறுதியாக, அவங்க எந்த கம்பெனியில வேலை பார்த்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி இல்லன்னா, இவங்களே பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. துலா ராசி, துலா லக்னத்துக்காரங்க பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா, 100க்கு 200% கண்டிப்பா பண்ணலாம். சிறு தொழிலோ, பெருந்தொழிலோ, இல்ல அவங்களால என்ன தொழில் முடியுமோ செய்யலாம். ஏன்னா இயல்பாவே அங்க சனி உச்சம் அப்படிங்கிறப்ப, சனி தான் தொழில்காரகன். ஒரு தொழில் எடுத்து செய்றதுக்கு சனி தான். 2வது இவங்க நேர்மையில் உச்சம் இவங்க. நேர்மையா தான் செய்ய முடியும். இவங்களுக்கு ஃப்ராட் பண்ண தெரியாது. இப்படி ஒரு விஷயத்த இப்படி மக்கள ஏமாத்திட்டோ, இல்ல ஒரு விஷயத்த ஏமாத்திட்டு என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு கேட்கறவங்களும் இவங்க தான்.
இவங்ககிட்ட அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஏன்னா இந்த உண்மையும் நேர்மையும் இருக்குல்ல. அப்போ கொஞ்சம் கோவக்காரங்களா இருப்பாங்க. சுள்ளுன்னு கோவப்பட்டுருவாங்க. எப்படி நீங்க சொல்ல போச்சு? இப்படி வேணாம் அப்படின்ருவாங்க. ரொம்ப ஒரு ரோஷம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த துலா ராசி, துலா லக்னத்துக்கிட்ட. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட சிவனோட பிள்ளை அவங்க. இவங்களுடைய இவங்களுடைய ராசியில வந்து சனி உச்சம் அப்படிங்கிறனால சனீஸ்வரன், ஈஸ்வரனோட பிள்ளை அவங்க. அப்ப இவங்க கிட்ட வந்து உச்சபட்சமா ஒரு நேர்மையும், உண்மையும் இருக்கும். எங்க நேர்மை, உண்மை இருக்கோ, அங்க வந்து கடும் கோவம் இருக்கும். இது தேவையற்ற விஷயத்துக்கு கோவப்பட மாட்டாங்க. ஆனா உரசிட்டா பத்திருவாங்க. அப்ப இவங்கள வந்து நீங்க துச்சமாவோ, ரொம்ப கீழ்மையாவோ நடத்திட்டீங்கன்னா, வெகுண்டு எழுந்துருவாங்க. இவங்க கிட்ட நீங்க நியாயமா, நீதி நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா, அவங்களும் நீதி நேர்மையா நடந்துக்குவாங்க. இவங்கள நீங்க ரொம்ப தரம் தாழ்ந்து நடத்திட்டீங்கன்னா, வெட்டிச்சுருவாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நமக்கு கோவம் ஜாஸ்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க நிச்சயமா யோகாசனம், தியானம் இந்த மாரி விஷயங்கள செஞ்சு, தன்னுடைய அந்த கடும் கோவத்த, முன் கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். உங்க நேர்மைக்கு அழகே அமைதி தான். நீங்க அமைதியாவும் இருந்து, இந்த நேர்மையோடு இருந்தீங்கன்னா, இன்னும் பல வெற்றிகள் அடையலாம். அருகில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதேபோல இவங்க சுக்கிரனோட வீடு. துலாம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. ரிஷபமும், துலாமும் சுக்கிரனோட வீடுங்கிறப்ப, தன்னை அழகுபடுத்திக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும். இதுல ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயத்த கவனிங்க. அங்க சனி உச்சம்ங்கிறனால, அவங்களுக்கு அழகுபடுத்திக்கவும் தோணாது. அதாவது எப்படின்னா, ஏதோ ஒரு சட்டைய எடுத்து போடக்கூடிய மனநிலையும் இருக்கும். ஆனா, சுக்கிரனோட வீடாவும் இருக்கிறனால, அழகுபடுத்திக்கிறது எப்படின்னும் தெரியும். ஆனா, எந்த மேக்கப்பும் இல்லாமலும் அவங்களால ராப்பகல் வேலை செய்ய தெரியும். இது எப்படி? இவங்க வந்து எந்த அளவுக்கு தன் அழகு மீது குறிக்கோளோட இருக்காங்களோ, அதே அளவுக்கு ஒரு போராட்டம், ஒரு சவால், ஒரு செஞ்சே ஆகணும் அப்படின்னாலும், எத பத்தியும் கவலைப்படாம, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், அழுக்கா இருக்கா, எத பத்தியும் கவலைப்படாம, இறங்கி அந்த வேலைய செஞ்சு எல்லார் முன்னாடியும் இவங்களால இத செய்யவே முடியாதுன்னு இருந்த விஷயத்த கூட ஊர் முன்னாடி செஞ்சு காட்டிடுவாங்க. அப்போ இவங்க கிட்ட 2 குணமும் இருக்கும். தன்னை அழகுபடுத்தி சொகுசா வாழவும் தெரியும். இல்ல எத பத்தியும் கவலைப்படாம வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு, இல்ல சேலைய தூக்கி சொருகிக்கிட்டு, எல்லா வேலையும் எல்லாருக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சு ஜெயிச்சுட்டேன் அப்படின்றது காட்டக்கூடிய அந்த அந்த ஒரு கம்பீரமும், அந்த விடாப்பிடியான அந்த போராட்ட குணமும் இருக்கும். அப்போ இவங்க கிட்ட சவால் மட்டும் விட்டுறக்கூடாது. கண்டிப்பா சவால்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க. இவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு எந்த அளவுக்கு கும்பிடலாமோ, அதேபோல பெருமாள் வழிபாடும், மகாலட்சுமி வழிபாடும் பண்ணலாம். இந்த 2 வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பொதுவாவே இவங்களுக்கு வெள்ளிக்கிழமையும், வெள்ளை நிற ஆ ஆடைகளும் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வெள்ளைன்னு சொல்றது வந்து பட்டு நிறம். இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். அதனால இந்த விஷயங்கள அவங்க பின்பற்றி, நிச்சயமா இந்த துலாம் ராசி, துலா லக்னத்துக்காரங்க ஜெயிக்க முடியும். நன்றி.